கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எரேமியா புத்தகம், தீர்க்கதரிசன புத்தகம் 18ஆம் அதிகாரத்தில் 1 முதல் சில வசனங்களை நாம் வாசித்து பார்த்தால், அங்கே தேவன் மனுக்குலத்தின் மீது, மனிதன் மீது, விசேஷமாக நாம் தெரிந்து கொண்ட ஜனங்கள் மீது அவர் எவ்வளவு ஒரு மனதிலே விசனம் கொண்டவராக, ஒரு வேதனைப்பட்டவராக, எப்படியாகிலும் தம்முடைய ஜனங்களை தம் பக்கத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதற்கு மன்றாடுகிற ஒரு காரியத்தை எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் இதை செய்கிறார். இங்கே கர்த்தர் சொல்கிறார் எரேமியாவை பார்த்து, எரேமியாவே, நீ குயவன் வீட்டிற்கு போ என்று சொல்கிறார். குயவன் வீட்டிலே அங்கே என்ன செய்யப்படுகிறது என்று அங்கே நீங்கள் 18ஆம் அதிகாரத்தில் படித்து பாருங்கள். அதாவது ஒரு திரிகை இருக்கிறது. திரிகை என்றால் ஒரு வண்டி பைதா போல் அது இருக்கும். அந்த திரிகையின் மீது சுத்தப்படுத்தப்பட்ட மண்ணை கொண்டு வந்து, களிமண்ணை கொண்டு வந்து வைத்திருப்பார்கள். அதை இந்த குயவன் தன்னுடைய மனதில் என்ன எண்ணுகிறானோ அந்த அடிப்படையில் அந்த மண் அவனுடைய சிந்தனையில் இந்த பாத்திரம், அதாவது இந்த மண்ணானது, இந்த களிமண்ணானது எப்படி வர வேண்டும் என்று அவன் விரும்புகிறானோ அந்த அளவிற்கு அந்த அவன் சிந்தையில் உள்ளது தன்னுடைய கையிலே வருகிறது. இன்றைக்கு பாருங்கள், நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ, எப்படிப்பட்ட வடிவம் பெற வேண்டுமோ அதை நாம் செய்கிறோம் அல்லவா? அதுபோல களிமண்ணை அந்த திரிகையில் வைத்து அவன் அதில் வணைகிறான். அதை அப்படியே கொண்டு வந்து ஒரு பானையாகவோ, ஒரு ஜாடியாகவோ, ஒரு குடமாகவோ, அல்லது ஒரு குவளையாகவோ, அல்லது ஒரு கலயமாகவோ, ஒரு உண்டியலாகவோ, எந்த அடிப்படையிலேயோ தன் மனதில் இருக்கிறபடி அவன் வணைகிறான். அது வித்தியாசமாக இன்னொரு பாத்திரத்துக்கு சாடைக்கு போனாலும் அதை அவன் தடுத்து நிறுத்துகிறான். இல்லை என்றால் அந்த களிமண் இவன் கையில் இருக்கின்ற பொழுதே சரியான ரூபம் பெறாமல் அது இருக்கிறது என்றால் அதனுடைய காரணம் என்ன என்பதை ஆராய்ந்து அந்த களிமண்ணை அவன் என்ன பண்ணுகிறான் என்று சொன்னால், மறுபடியும் அதில் ஏதாவது கல் இருக்கிறதா, மண் இருக்கிறதா, ஏதாவது உள் இருக்கிறதா என்பதை சரி செய்து மீண்டும் அதில் தண்ணீர் விட்டு அதை சரியான முறையிலே பிசைந்து, ஒரு சப்பாத்தி மாவை பிணைவது போல பிசைந்து, அதற்கு பின்பு மறுபடியும் தன்னுடைய சிந்தனையில் இருக்கின்ற அடிப்படையில் கிரியையில அதை வெளிப்படுத்துகிறார். ஒரு தெரிந்து கொள்ளுங்கள், படைப்பாளியினுடைய சிந்தனையில் என்ன இருக்கிறதோ அது படைப்பானது அது வெளியே காட்டும். அப்படியானால் இங்கே இஸ்ரவேலர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிற பொழுது எரேமியாவின் இடத்திலே, இந்த இஸ்ரவேலர்கள் என் கையிலே இருக்கக்கூடிய களிமண், நான் குயவன், படைப்பாளி குயவன், ஆனால் இவர்கள் எனக்கு கீழ்ப்படியாமல் என்னை விட்டு வேறு திசைக்கு இவர்கள் செல்கிறார்கள். என்னை விட்டு வேறு வணக்கத்தை தெரிந்து கொள்கிறார்கள். எனக்கு பிரியமில்லாத, கோபம் ஊட்டுகிற, வேதனைப்படுத்துகிற காரியங்களை என் கண் முன்னாலே செய்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்களை நான் எவ்வளவோ தீர்க்கதரிசிகள் மூலமாக, போதகர்கள் மூலமாக, பலவிதமான காரியங்கள் மூலமாக அவர்களுக்கு எச்சரிப்பு கொடுத்தும் பாவத்தை பச்சை தண்ணி குடிப்பது போல குடித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர, அதை வெறித்து அதில் சுகித்திருக்கிறார்களே தவிர, அந்நிய நுகத்தில் மயங்கி இருக்கிறார்களே தவிர, என்னிடத்தில் திரும்ப அவர்களுக்கு வழி இல்லாமல் இருந்தது. அது மாத்திரமல்ல, அவர்கள் என் கைக்குள் இருக்கக்கூடிய களிமண்ணாக இருக்க விருப்பம் இல்லாமல் என்னை விட்டு அகல அவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள். இது நடந்தேறியது. இப்ப நீங்க பாருங்கள், ஒரு பனை ஏறிக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் ஒரு மனிதனை ஏற 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 நாம் என்ன செய்வோம்? எட்டுகிற வரைக்கும் தாங்குவோம். அதற்கு மேல் அவன் ஏறிக்கொண்டே போனால் நாம் விட்டு விடுவோம். அவன் கீழே விழுந்தால் நாம் என்ன செய்ய முடியும்? இதுபோல சொல்லி 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 பார்க்கிறோம். கேட்காத பட்சத்தில் அவர்கள் தங்களை தாங்களே கெடுத்துக் கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். இதுபோலதான் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக, இதோ பாபிலோன் ராஜா உங்கள் மேல் வருகிறார், அவன் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறான், இப்பொழுதாவது மனம் திரும்புங்கள், இப்பொழுதாவது உங்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆகுங்கள், நல்ல சமயம் இருக்கிறது, நல்ல சகாயமான நேரம் இருக்கிறது என்று ஏசாயா தீர்க்கன் எவ்வளவோ சொல்லியும் கூட இவர்கள் அதை கேட்கவே இல்லை. மாறாக மீண்டும் மீண்டும் அவர்கள் மோசமான காரியத்தை செய்தார்கள். ஒரு வேத விற்பனர்கள் சொல்கிற போது ஏசாயா தீர்க்கனை கூட மரத்தோடு வைத்து வாளால் வெட்டி விட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது பைபிள் நேரடி இல்லை என்றாலும் கூட குறிப்புகள் சொல்லுகின்றன. ஆகவே இஸ்ரவேலர்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தார்களே தவிர, தங்களுடைய அசிங்கமான அவலட்சணமான காரியத்திலிருந்து விடுபடுவதற்கு கொஞ்சமேனும் அவர்களிடத்தில் எண்ணம் இல்லாமல் போய்விட்டது. அதற்கு பின்பு எரேமியா வருகிறார், இன்னும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார்.
பாபிலோனிய ராஜா வருகிறான், அவரிடத்தில் சண்டை செய்யாமல் சரணடைந்தவர்கள். நீங்கள் எகிப்து இருக்கிறது அல்லது மற்ற நாடு இருக்கிறது என்று சொல்லி நம்பாதீர்கள். நீங்கள் சரணடைந்து அவனோடு சென்று விடுங்கள். அதற்கு பின்பு அங்கு வைத்து உங்களுக்கு ஏதாவது புத்திமதி சொல்லி உங்களை சரி செய்து கொள்ளலாம் என்கின்ற அடிப்படையிலே அவர் இன்னும் மனம் வியாயிக்கிறார். நீங்கள் நன்றாக பாருங்கள், நம்முடைய பிள்ளை நம்ம சொல்ல என்னத்தான் கேட்கவில்லை என்றாலும் கூட அதற்கு பின்பு வீதியில் இருக்கக்கூடியவர்கள் அவனை வீதியிலே அடித்தால் நம்முடைய மனது தாங்காது. என்னதான் தப்பு செய்து ஒரு கொலை செய்த ஒரு மகனாக இருந்தாலும் போலீஸ்காரன் நொய்ய புடைக்கிற பொழுது அந்த தாய் தகப்பனுடைய மனது தாங்கவே தாங்காது. இப்படித்தான் தேவன் தம்முடைய ஆவியும் தம்முடைய அனைத்து நினைவுகளையும் நம் மீது செலுத்தினவராக இருக்கின்ற பொழுது அவருடைய மனது இவர்கள் பாபிலோனிலே எவ்வளவு கஷ்டப்பட போகிறார்கள் என்பதை குறித்து தேவன் மிகவும் வேதனைப்பட்டுத்தான் எச்சரிப்புகளை கொடுக்கிறார். இனி உங்களுக்கு ஆபத்து வந்து விட்டது, ஆனாலும் ஆபத்தில் ஒரு வழி இருக்கிறது, நீங்கள் பாபிலோனுக்கு போய்விடுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனாலும் கூட அவர்கள் அதையும் கேட்கவில்லை. இந்த எரேமியாவை கூட ஒரு உளையான ஒரு சேற்றிலே தூக்கி போட்டு விட்டார்கள் கருத்திலே. பாருங்கள், எரேமியா அவர் சொல்லுகிறான், இந்த ஜனங்களுக்காக பரிதவிக்கிறான். என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமாய் இருந்தால் நலமாக இருக்கும். ஜனத்திற்காக எப்பொழுதும் அழுது கொண்டே இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவை கூட ஒரு இடத்திலே தன்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்கிற பொழுது உண்மை சிலர் எரேமியா என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்வார். அதாவது இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் அவருடைய முகம் சாந்தமுள்ளதாகவும் காந்த ஈர்ப்பு சக்தி உள்ளதாகவும் இருந்தாலும் கூட கண்கள் குளமாகி கொண்டே இருந்தது, புறாவின் கண்களை போல் இருந்தது. அந்த அளவிற்கு ஜனங்களுடைய அவர்கள் அடைய போகிற அந்த வேதனைகள், அந்த சோதனைகளை பார்த்து கர்த்தர் மிகவும் வேதனைப்பட்டார். அதிலிருந்து மனம் திரும்பும்படியாக எவ்வளவோ சொன்னார். பாருங்கள், எருசலேமை பார்த்து சொல்கிறார், எருசலேமே எருசலேமே, பிரம்மாண்டமாக ஒரு பெரிய ஆராதனை சாலமோன் கட்டிய தேவாலயத்தில், அங்கே செர்பாபேல் மறுபடியும் கட்டிய தேவாலயத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்பொழுது யார் ஆராதிக்கப்பட வேண்டியவராக இருக்கிறாரோ அவர் புறம்பே தள்ளப்பட்டவராக அங்கே ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. அதை பார்த்து சொன்னார், அந்த பண்டிகையை பார்த்து, எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாய் நான் உன் மீது எவ்வளவு கர்சனாய் இருந்தேன், ஆனாலும் நீ அதை விட்டு விட்டாயே, உனக்கு இன்று கிடைத்த இந்த வாய்ப்பையாவது பயன்படுத்திக் கொண்டிருக்கலாமே என்கின்ற ஒரு வேதனையை அவர் தெரிவிக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட நம்முடைய ஆராதனையில ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், படைத்தவரை நாம் தொழுது கொண்டிருக்கிறோமா அல்லது படைத்தவரை வெளியே தள்ளிவிட்டு படைப்புகளை தொழுது கொண்டிருக்கிறோமா? நாம் செய்திருக்கின்ற இந்த விசித்திரமான இங்க அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய படங்கள் அல்லது நம்முடைய மேன்மையினுடைய பெருமைகள், நம்முடைய பணத்திமிர்கள், ஆடம்பரங்கள், இவைகளை வைத்து எங்களுடைய ஆலயத்தை பார்த்தீர்களா, எங்களுடைய அதை பார்த்தீர்களா, இதை பார்த்தியா, சேலையை பார்த்தியா, சட்டை பார்த்தியா, இதிலேயே நம்முடைய சிந்தனையை செலுத்திக் கொண்டிருக்கிறோமா? இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் எங்கு பெருமை இருக்கிறதோ, எங்கு அக்கிரமை சிந்தை இருக்கிறதோ அங்கு தேவன் அதை விட்டு விலகி விடுகிறார். அதான் அந்த தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்க வேண்டும், தேவனை தொழுது கொள்கிற முறை எப்படி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் நான் வருகிற காலங்களிலே உங்களுக்கு புதிய ஏற்பாட்டின் வழியாக பழைய ஏற்பாட்டை எப்படி பார்க்கலாம் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகவே இந்த நாளிலே எரேமியா அங்கு போனார். அங்கு உயவன் செய்து கொண்டிருந்த காரியத்தை அதை அப்படியே ஜனங்கள் மத்தியிலே ஒப்பிக்கும்படியாக தேவன் சொல்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கின்ற வரைக்கும் ஒருவேளை நம்மிடத்தில் சில தவறுகள், சில மேன்மையான காரியங்கள் வந்தாலும் கூட அதை சரி செய்து விடுவார். அதை அவர் சரி செய்ய விரும்புகிறார். ஆனால் கர்த்தருடைய கரத்தை விட்டு முழுமையாக நீங்கள் பிரிந்து போய்விட்டால், அது இளைய மகன் போன பொழுது பன்றிகளோடு கடந்தது போல நம்முடைய வாழ்க்கையும் சீர்கெட்டதாக மாறிவிடும். ஆகவே கர்த்தருடைய கரத்திற்குள் இருந்தால் சில குறைவுகள் நிறைவுகள் வந்தாலும் ஏற்ற காலத்தில் நம்மை அவர் உயரமான இடத்திற்கு கொண்டு செல்வார். ஏனென்றால் அவரை இந்த உலகத்தினுடைய எந்த சக்திகளும் அவரை தாழ்த்த முடியவில்லை. அவர் உலகத்தை தாழ்த்தி அவர் மேற்கொண்டார். ஆகனால்தான் அந்த தாழ்த்தப்பட்ட உலகம் உங்களுக்குள் வந்து கிரியை செய்துவிடக் கூடாது என்பதை சொல்கிறார். ஆகவே படைத்தவரை நோக்கி போய் பாருங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் வருகிற கஷ்டங்கள், நஷ்டங்கள், ஏன் இப்படி தண்டிக்கப்படுகிறோம், ஏன் இப்படி வெறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், ஏன் இப்படி நம்முடைய மனநிலைகள் இருக்கிறது, என்ன காரணம் என்பதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், உங்களை படைத்தவரை, உங்கள் கஷ்டத்திலே உங்களை படைத்தவரை போய் பாருங்கள். உங்களுடைய கஷ்டம் நிவர்த்தியாகும். தொடர்ந்து நான் உங்களோடு இந்த காரியத்தை, இந்த குயவன் காரியத்தை குறித்து உங்களோடு நான் பேசுகிறேன். ஆகவே இன்றைக்கு தலைப்பு, படைத்தவரை, உன் கஷ்டத்தில் உன்னை படைத்தவரை போய் பார், அதில் உனக்கு ஒரு தீர்வு இருக்காது. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.